வணக்கம் விவாஸ். இன்னைக்கு டாபிக் போட்டு முன்னாடி நேற்று ஒன்றா வீடியோ வரல, சாரி. ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டாம். சரி, டெய்லி வீடியோ போட்டுமே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படி மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி, ரெகுலர் வீடியோஸ் வரும் வாங்க. ஓகே 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 கண்டிப்பாக வரும் வா. நான் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் வரும் வா, மாற்ற கற்றுக்கலாம். ஓகே இன்னைக்கு டாபிக் என்ன பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், பெஸ்ட்டு ஆல்ரவுண்டரை விட்டுட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு 18 கோடிக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க. பிகாஸ் தோனி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். தோனி வந்து MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் இருப்பாரான்னு டவுட்டில் 2026 IPL விளையாடுவாரான்னு டவுட்டில் இருந்ததுனால சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாங்க. அப்போ சிஎஸ்கே என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் வேணும் அப்படின்னா. இந்தியன் டாப் ஆர்டர் இல்லாமல் டீம் ரொம்ப டாப் ஆர்டர் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ தோனிக்கு இங்கே விக்கெட் கீப்பிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பிங் இங்கே தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சா மாதிரி ஒரு பிளேயர் விட்டு சஞ்சு சாம்சன் கொடுத்தோம் அப்படின்னு சிஎஸ்கே காசு யூஸ் ப்ரோ அப்படி சொன்னார். 18 கோடி சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அப்படின்னா IPL 2026 ஆரம்பிச்சிட்டு ஸ்டார்டிங் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக விளையாடல. மோசமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ரொம்ப பிலோ ஆவரேஜ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். அன்ஃபார்ச்சுனேட் சொன்னால் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். நான் 3 மேட்ச் ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேட்ச்சில் தரமான கம்பேக் கொடுத்தாரு. என்ன பேட்டிங்க டெல்லி மேட்ச்சில் என்ன அடி போன்றாரு 112 ரன் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸு. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சராக இருக்க போகிற மாற்றுக்கத்தில். அடுத்து ஒரு 10 years வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை கூடியதாக இருக்க போகிறாரு சஞ்சு சாம்சன். ருத்ராஜ்க்கு கைண்டாக சஞ்சு சாம்சன் இருப்பார் மாற்றுக்கத்தில். உண்மையிலே சொன்னது சீசன் சூப்பராக ஆடிக்காரு மாற்றுக்கத்தில். ஸ்டார்டிங் 3 மேட்ச் சரி ஆதாரத்தையும் கொஞ்சம் வந்து இந்த DC மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரமாக ஆடிக்காரு அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஆடிக்காரு இந்த சீசன் அப்படின்னு சொன்னோம். என்ன பிறகு சஞ்சு சாம்சன் ஒரு பர்ஃபெக்டான சீசனு. பக்காவாக சிஎஸ்கே 18 கோடி ட்ரேட் பண்ணாங்க. தரமாக அதுக்கு ஏற்றப்போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொன்னோம். சிறந்த ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், சிறந்த ஒரு விக்கெட் கீப்பிங் அப்படி தான் சொன்னோம். தோனி ஸ்டெம்பிங்கு இவர் கொஞ்சம் அதே ரீக்ரியேட் பண்ணுறாரு சஞ்சு சாம்சன். கில் அகேன்ஸ்ட் ஸ்டெம்ப் அச்சர் ஆகட்டும், கிளாசன் அச்சர் ஸ்டெம்பிங் ஆகட்டும், சான்ஸில் தரோம் அப்படி தான் சொன்னோம். அப்படியே தோனி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். ஓப்பனாக சொன்னேன். ஆல்மோஸ்ட் விக்கெட் கீப்பிங் தோனிக்கு ஒரு சொல்ல முடியாது, ஒரு கிட்ட வந்துட்டார் சஞ்சு சாம்சன் அப்படி சொன்னோம். ரீப்ளேஸ்மெண்ட்டாக விக்கெட் கீப்பிங்காக சொன்னோன்னா அண்ட் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம் எப்படி ஆடினார் வேர்ல்டு கப் ஆனார். தரமாக விளையாடுகிறாங்க உண்மையிலே சஞ்சு சாம்சன். சிஎஸ்கேவாக அந்த சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சு லாஸ்ட் 3 மேட்ச்சு எடுத்து பண்ணேன். பழைய சிஎஸ்கேவாக வந்துருப்பாங்கல்ல, அது முக்கிய காரணமே சஞ்சு சாம்சன் தான். அப்படி நாக்கு ஆடி இருக்காரு அப்படி தான் சொன்னோம். டெல்லி மேட்ச் ஆகட்டும், அப்புறம் LSD மேட்ச்சில் சில மேட்ச்சில் ஒரு 20+ ரன்ஸ் வச்சுருந்தாலும் அது ஒரு க்ரூஷியலான ரன்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஓப்பனாக சொன்னேன் டெசிஷன் தரமாக கிடைக்காது சஞ்சு சாம்சன். எனக்கு அவர் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேட்டன் செம்ம பேட்ஸ்மேன் அதை சொன்னேன். நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் சிஎஸ்கேக்கு வருவாருன்னு ஏங்கிருக்கான்னு. நான் சாத்தியமாகி தரமாக விளையாடி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 செஞ்சுரி இந்த சீசன் அடிச்சிருக்காரு. வேறு லெவல் நாக்கு அப்படின்னு தான் சொன்னான். கண்டிப்பாக அடுத்த ஒரு 10-11 வருஷம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே கூட இருப்பார். சிஎஸ்கேவோட அவர் ரிட்டையர் ஆக போகிறார், மாற்று கற்று கிடையாது. கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு இந்தியன் டாப்பர் கட்சிச்சிருந்தாலும் அவங்க சஞ்சு சாம்சன் ரீடைன் பண்ணுவாங்க அடுத்த வருஷம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போனேன். கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த இன்னும் ஃபியூ இயர்ஸில் சிஎஸ்கே என்ன பண்ணுறாரு, சிஎஸ்கேக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் அந்த பாண்ட் எப்படி இருக்க போகணும். இப்போ போகிறது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன நடக்க போட்டு பார்ப்போம். சஞ்சு சாம்சன் அடுத்த 10 வருஷத்துக்கு சிஎஸ்கேல அதில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக பார்ப்போம் சஞ்சு சாம்சன் அடுத்த வருஷங்கள் சிஎஸ்கேவோட எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படி சொன்னோம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டரி சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் சாய்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஓப்பனாக நான் சஞ்சு சாம்சன் சேத்தன் தான். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்ச டாபிக் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர். ஓகே, பை. அண்ட் சஞ்சு MI வந்து டிக் பண்ணியா வந்து சிஎஸ்கே வாங்க போகிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு நான் வீடியோ போடுறோம். ஓகேவா? நன்றி, டேக் கேர்.